மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்ஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வாரத்தேர்வு 6. இந்த வாரத்தேர்வு 6ல் வந்து என்ன தலைப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மராத்தியர்கள், விஜயநகர மற்றும் பாமினி அரசுகள், ஒளி, வெப்பம், லேசர், இந்த 3 தலைப்பு இருக்குது. இதில் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் பார்ட். வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், சத்ரபதி சிவாஜியினை பற்றிய சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் ஒன், கிபி 1664 சிவாஜி மூலாயிரின் முக்கிய துறைமுகமாக சூரத் துறைமுகத்தை தாக்கி அதை சூறையாடினார். செகண்ட் ஒன், கிபி 1665 ஆண்டு புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் ஜெய்சிங்கிற்கும் இடையே நடைபெற்றது. தேர்ட் ஒன், கிபி 1674 சிவாஜி சத்ரபதியாக ராய்காரில் பட்டம் சூட்டி கொண்டார். ஃபோர்த் ஒன், சத்ரபதி சிவாஜிக்கு உதவி செய்த அதிர்ஷ்ட பிரதான் என்ற 8 அமைச்சர் குழு இருந்தது. ஆப்ஷன் ஏ 1, 3 மற்றும் 4, ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 4, ஆப்ஷன் சி அனைத்தும் சரி, ஆப்ஷன் டி 1 மட்டும். ஓகே, சத்ரபதி சிவாஜியினை பற்றிய சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் ஒன், கிபி 1664 சிவாஜி மூலாயிரின் முக்கிய துறைமுகமாக சூரத் துறைமுகத்தை தாக்கி அதை சூறையாடினார். செகண்ட் ஒன், கிபி 1665 ஆண்டு புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் ஜெய்சிங்கிற்கும் இடையே நடைபெற்றது. தேர்ட் ஒன், கிபி 1674 சிவாஜி சத்ரபதியாக ராய்காரில் பட்டம் சூட்டி கொண்டார். ஃபோர்த் ஒன், சத்ரபதி சிவாஜிக்கு உதவி செய்த அசிஸ்ட பிரதான் என்ற 8 அமைச்சர் குழு இருந்தது. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அனைத்துமே சரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? கருத்துக்கள். ஆப்ஷன் ஏ சிவாஜி பட்டம் சூடிய ஆண்டு 1674, ஆப்ஷன் பி புரந்தர் உடன்படிக்கை 1664, ஆப்ஷன் சி சிவாஜி பிறந்த ஆண்டு 1637, ஆப்ஷன் டி சிவாஜி இறந்த ஆண்டு 1666. ஓகே, கீழ்கண்ட கூற்றுக்களில் சரியானது எது? கருத்துக்கள். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிவாஜி பட்டம் சூடிய ஆண்டு 1674. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜி பிறந்தது. ஆப்ஷன் ஏ சாதாரா, ஆப்ஷன் பி பீஜாப்பூர், ஆப்ஷன் சி சிவனேர், ஆப்ஷன் டி பூனா. ஓகே, சிவாஜி பிறந்தது. இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிவ்நேர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், புரந்தர் உடன்படிக்கை உபயோகமற்ற துணுக்குச்சீட்டு என்று கூறிய மராத்தியர்கள் மீது தாக்குதல் நடத்த அனுமதியளித்தது யார்? ஆப்ஷன் ஏ வெல்கஸ்லி பிரபு, ஆப்ஷன் பி கிளெவ் பிரபு, ஆப்ஷன் சி வாரன் ஹாஸ்டிங்ஸ், ஆப்ஷன் டி காரன் வாலிஸ்.
ஓகே. புரந்தர் உடன்படிக்கை உபயோகமற்ற துணுக்குச்சீட்டு என்று கூறிய மராத்தியர்கள் மீது தாக்குதல் நடத்த அனுமதி அளித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வாரன் ஹாஸ்டிங்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்திட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ கிபி 1656, ஆப்ஷன் பி கிபி 1665, ஆப்ஷன் சி கிபி 1660, ஆப்ஷன் டி கிபி 1670. ஓகே. புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்திட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கிபி 1665. புரந்தர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு கிபி 1665. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாதிர் ஷா இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு. ஆப்ஷன் ஏ கிபி 1739, ஆப்ஷன் பி கிபி 1737, ஆப்ஷன் சி கிபி 1735, ஆப்ஷன் டி கிபி 1731. ஓகே. நாதிர் ஷா இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு. இப்போ இதுக்கு நான் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிபி 1739. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிவாஜி மன்னராக முடிசூட்டி கொண்ட இடம். ஆப்ஷன் ஏ சிவனார், ஆப்ஷன் பி புரிந்தர், ஆப்ஷன் சி டோர்னா, ஆப்ஷன் டி ராஜ்கார். ஓகே. சிவாஜி மன்னராக முடிசூட்டி கொண்ட இடம். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ராஜ்கார். நெக்ஸ்ட் கொஸ்டின். சிவாஜி தனது முதல் படையெடுப்புகளை யார் மீது மேற்கொண்டார்? ஆப்ஷன் ஏ பீஜாப்பூர் அரசு, ஆப்ஷன் பி மோலாய பேரரசர், ஆப்ஷன் சி அகமத் நகர் அரசு, ஆப்ஷன் டி பீஜாப்பூர் ஆட்சிக்குட்பட்ட வழி உரிமையாளர்களின் கோட்டைகளும் மற்றும் ஸ்தால அரசுகளையும். ஓகே. சிவாஜி தனது முதல் படையெடுப்புகளை யார் மீது மேற்கொண்டார்? இப்போ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பீஜாப்பூர் ஆட்சிக்குட்பட்ட வழி உரிமையாளர்களின் கோட்டைகளும் மற்றும் ஸ்தால அரசுகளும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின். மிகையொலி அலைகள் அதிர்வு எண். ஆப்ஷன் ஏ 20 கிலோஹெர்ட்ஸ்க்கு அதிகம். ஆப்ஷன் பி 20,000 கிலோஹெர்ட்ஸ்க்கு அதிகம். ஆப்ஷன் சி 20 கிலோஹெர்ட்ஸ்க்கு குறைவு. ஆப்ஷன் டி 2 கிலோஹெர்ட்ஸ்க்கு குறைவு. ஓகே, மிகையொலி அலைகளின் அதிர்வு எண். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 20 கிலோஹெர்ட்ஸ்க்கு அதிகம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எதிரொலி ஏற்பட இருக்க வேண்டிய மிக குறைந்த தூரம் ஒலிப்பானுக்கும் எதிரொலிப்பானுக்கும் இடையில். ஆப்ஷன் ஏ 5 மீட்டர். ஆப்ஷன் பி 10 மீட்டர். ஆப்ஷன் சி 17 மீட்டர். ஆப்ஷன் டி 25 மீட்டர். ஓகே, எதிரொலி ஏற்பட இருக்க வேண்டிய மிக குறைந்த தூரம் ஒலிப்பானுக்கும் எதிரொலிப்பானுக்கும் இடையில். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 17 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒலி செறிவிற்கான அலகு. ஆப்ஷன் ஏ பாரட். ஆப்ஷன் பி டெசிபல். ஆப்ஷன் சி ஓம். ஆப்ஷன் டி பாஸ்கல். ஓகே, ஒலி செறிவிற்கான அலகு. இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டெசிபல். ஒலி செறிவிற்கான அலகு டெசிபல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவர் பரவல் செவ்வகத்தின் மூலம் டேஸ் பெற முடியும். ஆப்ஷன் ஏ அலைவன் பலகோணம். ஆப்ஷன் பி அலைவன் வளைவரை. ஆப்ஷன் சி அலைவன் பரவல். ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். ஓகே, ஒருவர் பரவல் செவ்வகத்தின் மூலம் டேஸ் பெற முடியும். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒளியின் திசைவேகம் சி, போட்டானின் அதிர்வு எண் ஆர் எனில் போட்டானின் உந்தகம். ஆப்ஷன் ஏ ஹச் காமா சி. ஆப்ஷன் பி ஹச் காமா பை சி. ஆப்ஷன் சி காமா பை சி. ஆப்ஷன் டி ஹச் சி பை காமா. ஓகே, ஒளியின் திசைவேகம் சி, போட்டானின் அதிர்வு எண் ஆர் எனில் போட்டானின் உந்தகம். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஹச் காமா பை சி.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். லேசர் அச்சு பொறியின் தீமை என்ன? ஆப்ஷன் ஏ, அழுத்து அச்சு பொறியை காட்டிலும் அமைதியாக செயல்படக்கூடியது. ஆப்ஷன் பி, வெளியீட்டின் தரம் குறைவானது. ஆப்ஷன் சி, மிகவும் மெதுவாக செயல்படக்கூடியது. ஆப்ஷன் டி, இவற்றுள் எதுவும் இல்லை. ஓகே, லேசர் அச்சு பொறியின் தீமை என்ன? இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இவற்றுள் எதுவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சோனார் கருவி பெரும்பாலும் பயன்படுத்துபவர்கள். ஆப்ஷன் ஏ, டாக்டர்கள். ஆப்ஷன் பி, பொறியாளர்கள். ஆப்ஷன் சி, மாலுமிகள். ஆப்ஷன் டி, விண்வெளி வீரர்கள். ஓகே, சோனார் கருவி பெரும்பாலும் பயன்படுத்துபவர்கள். இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மாலுமிகள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டி பிராக்லி அலைநீளத்தை அளக்கும் பரிசோதனையை முதலில் செய்த விஞ்ஞானி. ஆப்ஷன் ஏ, ரூதர்போர்டு. ஆப்ஷன் பி, போர். ஆப்ஷன் சி, டெவிசன் ஜெர்மர். ஆப்ஷன் டி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஓகே, டி பிராக்லி அலைநீளத்தை அளக்கும் பரிசோதனையை முதலில் செய்த விஞ்ஞானி. இப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, டெவிசன் ஜெர்மர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். L, 2L மற்றும் 3L எனும் நீளங்களை அளவை முறையை பெற்றிருப்பின் அதனுள் அமையும் ஒளி திசைவேகங்களின் முறையான தகவு. ஓகே, மறுபடியும் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். L, 2L மற்றும் 3L எனும் நீளங்களை அளவை முறையை பெற்றிருப்பின் அதனுள் அமையும் ஒளியின் திசைவேகங்களின் முறையான தகவு. ஆப்ஷன் ஏ 1:1:1. ஆப்ஷன் பி 1:2:3. ஆப்ஷன் சி 3:2:1. ஆப்ஷன் டி 2:2:1. ஓகே, L, 2L மற்றும் 3L எனும் நீளங்களை அளவை முறையை பெற்றிருப்பின் அதனுள் அமையும் ஒளி திசைவேகங்களில் முறையான தகவு.
இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1:2:3. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். செல்சியஸ் வெப்பநிலை அளவுகோலில் அமையப்பெறும் வெப்பநிலையில் 11/5 பெருக்கு மதிப்பிற்கு சமமான பாரான்ஹீட் வெப்பநிலை மதிப்பை தரும் வெப்பநிலை செல்சியஸ். ஆப்ஷன் ஏ 0 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் பி 40 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் சி 80 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் டி -40 டிகிரி செல்சியஸ். ஓகே, செல்சியஸ் வெப்பநிலை அளவுகோலில் அமையப்பெறும் வெப்பநிலையில் 11/5 பெருக்கு மதிப்பிற்கு சமமான பாரான்ஹீட் வெப்பநிலை மதிப்பை தரும் வெப்பநிலை செல்சியஸ். இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 80 டிகிரி செல்சியஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட பார்ட் 2 வீடியோ முடிவடைகிறது. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நெக்ஸ்ட் பார்ட் 3 வீடியோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.